நிறைய அளவிச்சிட்ட பாரு. இந்த அடிதடி ரத்தம் எதுவும் என்ன விட்டு போல போவாது. ஒரு மகிழ்ச்சியான செய்தி. இதயம் நல்லெண்ணெயின் விலை லிட்டருக்கு ரூபாய் 105 குறைஞ்சிருக்கு. செப்டம்பர் 2023ல 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் அதிகபட்ச விலை ரூபாய் 503. ஆனா இப்ப 1 லிட்டர் இதயம் நல்லெண்ணெயின் விலை ரூபாய் 398 மட்டும்தான் தமிழ்நாட்டுல. அப்ப இனிமே எல்லாரும் இதயம் நல்லெண்ணெய் வாங்கலாம் இல்ல? இத்தாலியின் மிலான் நகரில் நடக்கும் ஆசிய வளர்ச்சி வங்கியின் 58வது வருடாந்திர கூட்டத்தில் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் பங்கேற்றார். இதில் இந்தியா, சீனா, ஜப்பான், தென்கொரியா உள்ளிட்ட உறுப்பு நாடுகளின் பிரதிநிதிகள் பங்கேற்றனர். உறுப்பு நாடுகளில் நிறைவேற்றப்படும் உள்கட்டமைப்பு மேம்பாட்டு பணிகள் மற்றும் வளர்ச்சி திட்டங்களுக்கு ஆசிய வளர்ச்சி வங்கி கடன் வழங்குவது வழக்கம். அதன்படி இந்தியா, பாகிஸ்தான் உட்பட பல நாடுகள் ஆசிய வளர்ச்சி வங்கியிடம் கடன் பெற்று பல திட்டங்களை நிறைவேற்றி வருகின்றன. வங்கியின் வருடாந்திர கூட்டத்தில் பங்கேற்பதற்காக இத்தாலி சென்ற நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் ஆசிய வளர்ச்சி வங்கியின் தலைவர் மசாடோ கண்டாவை சந்தித்து பேசினார். தனியார் துறையுடன் இணைந்த வளர்ச்சி பணிகளில் இந்தியா மிகச் சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. அதற்காக கார்ப்பரேட் வரி குறைப்பு, ஜிஎஸ்டி வரி விதிப்பு, உற்பத்தி பெருக்கம் உள்ளிட்டவற்றின் மூலம் கட்டமைப்புகளை வலுப்படுத்தவும் நவீனப்படுத்தவும் இந்திய அரசு பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொண்டுள்ளது என மசாடோ கண்டோவிடம் நிர்மலா சீதாராமன் கூறினார். பிரதமர் நரேந்திர மோடி தலைமையிலான அரசின் வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற இலக்கை நோக்கிய பயணத்திற்கு ஆசிய வளர்ச்சி வங்கி உறுதுணையாக நிற்கும் என அதன் தலைவர் மசாடோ கூறியதாக நிர்மலா சீதாராமன் எக்ஸ் தள பக்கத்தில் பதிவிட்டுள்ளார். இந்நிலையில் பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலை அடுத்து பாகிஸ்தானுடனான அனைத்து உறவையும் துண்டித்துள்ள இந்தியா சர்வதேச அரங்கில் பாகிஸ்தானின் உண்மை முகத்தை வெளிச்சத்துக்கு கொண்டுவரும் நடவடிக்கைகளை எடுத்து வருகிறது. பயங்கரவாதத்தை ஆதரிக்கும் பாகிஸ்தானுக்கு ஐநா சபையில் இந்தியா கடும் கண்டனம் தெரிவித்தது. பயங்கரவாதத்திற்கு எதிரான இந்தியாவின் நிலைப்பாட்டிற்கு உலக நாடுகள் ஆதரவு தெரிவித்துள்ளன. இந்நிலையில் ஆசிய வளர்ச்சி வங்கி தலைவரை சந்தித்த நிர்மலா பாகிஸ்தானுக்கு வழங்கும் நிதி உதவியை உடனே நிறுத்த வேண்டும் என வலியுறுத்தியதாக தகவல் வெளியாகியுள்ளது. ஆசிய வளர்ச்சி வங்கியிடம் பெறும் நிதியை வைத்து இந்தியா பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது. ஆனால் பாகிஸ்தான் பயங்கரவாதிகளை ஆதரிக்கவும் அவர்களுக்கு தேவையான ஆயுத சப்ளைக்கும் அந்த பணத்தை பயன்படுத்துவதாக நிர்மலா சீதாராமன் குற்றச்சாட்டை முன்வைத்தார். பாகிஸ்தான் தொடர்ந்து பயங்கரவாதத்தை ஆதரித்து வருவதால் சர்வதேச அரங்கில் அதை தனிமைப்படுத்தும் முயற்சிகளில் இந்தியா தீவிரமாக களமிறங்கியுள்ளது. அதன் ஒரு பகுதியாகவே ஆசிய வளர்ச்சி வங்கி தலைவரிடம் நிர்மலா சீதாராமன் புகார் செய்துள்ளார் என மத்திய அரசு வட்டாரங்கள் கூறின.